ஓகே பாருங்கள், அடுத்ததாக நம்ம பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? பள்ளிக்கல்வித்துறையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில கூற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு வந்து மேற்கோள் காட்டியிருப்பார். அதில் அறிவை விரிவிசை அகாண்டமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னா பாரதிதாசன் சொன்னார். ஓகேவா? அறிவை விரிவிசை அகாண்டமாக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இது ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள். அடுத்து பாருங்க, சூழியல், தலைமைத்துவம், மனித உரிமை, சமூக நீதி, பெண்ணுரிமை ஆகிய கருத்தாக்கங்களின் அடிப்படையிலான பயிலரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நடத்திட்டு வராங்க. அந்த பயிலரங்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேரில் நடத்தப்படுது அப்படின்னா கோடை கொண்டாட்டம். என்னது? கோடை கொண்டாட்டம். அப்படியே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு சூழியல் குறித்தும் தலைமைத்துவம் குறித்தும் மனித உரிமைகள், சமூக நீதி, பெண்ணுரிமை குறித்து கருத்தாக்கங்களுக்கான பயிலரங்கம் எப்படி எந்த பேரில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கோடை கொண்டாட்டம். ஓகேவா? சூழல் இப்போ இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அதை எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டிலேருந்து நம்ம மீண்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள். தலைமைத்துவம். ஓகேவா? மாணவர்களுக்கிடையே இந்த தலைமைத்துவ பண்பை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இது வந்து நடத்தப்படுது. மனித உரிமைகள்னால் என்ன, சமூக நீதினா என்ன, அதுக்கப்புறம் பெண்ணுரிமைனா என்ன, இது போன்ற கருத்தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கிடையே பிரபலப்படுத்தணும், மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிய வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு பயிலரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்டது. அந்த பயிலரங்கம் வந்து பார்த்திங்கன்னா கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டது. ஓகே, அடுத்து பாருங்க, மகிழ்முற்றம். ஓகே, இந்த திட்டம் பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ மகிழ்முற்றம் அப்படின்ற திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவகை நிலங்கள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா, இந்த ஐவகை நிலங்களுடைய பெயரில் மாணவர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழுக்களாக பிரிச்சுருவாங்க. ஓகேவா? குழுக்களாக பிரித்து அவங்களுடைய தலைமைத்துவ பண்பை வளர்த்தெடுக்கும் நோக்கத்தில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நிறைய திட்டங்கள் வந்து அரசு கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக என்னென்ன திட்டம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ மகிழ்முற்றம் அப்படின்ற திட்டம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களாக மாணவர்களை பிரித்து அவங்களுடைய தலைமைத்துவ பண்பை வளர்த்தெடுக்கக்கூடிய நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த மகிழ்முற்றம் அப்படின்ற திட்டம். ஓகே, அடுத்து உயர்கல்வி. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மடிக்கணினி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வந்து இந்த மடிக்கணினி அப்படின்றது அரசு வந்து கொடுத்துருக்கு. இப்போ இந்த மடிக்கணினி 10 லட்சம் மடிக்கணினிகளை ரெடி பண்ணுறதுக்காக அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2172 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கி 10 லட்சம் பேருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மடிக்கணினி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த ப்ராசஸ் அப்படின்றது போய்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை விகிதம். ஓகேவா? இந்திய அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகப்படியான உயர்கல்வி சேர்க்கை விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 47% உயர்கல்வி மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த அளவுக்கு உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படின்றது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 47% உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இப்போ தேசிய சராசரியை விட அதிகமான உயர்கல்வி சேர்க்கை விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டேட்டாஸ்லாம் நம்ம வந்து ப்ரிலிமினரிக்கு யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். எழுத்தறிவு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நமக்கு மெயின்ஸில் இந்த டாபிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டம் பார்த்தோம் இல்லையா, பெண்கள் நலன புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டம் பார்த்தோம். அது எதுக்காக? 6 to 12ஆம் வகுப்பு வரை, 6 to 12 வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கல்லூரி சேரும்போது அவங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு 1000 அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தும். ஓகேவா? அதே மாதிரி தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டம் 6 to 12 வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி பயில செல்லும் போது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு 1000 ஊக்கத்தொகையாக கொடுக்குது. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன். புதுமை பெண் திட்டம் அப்படின்றது பெண்கள் உயர்கல்வி பயிலும் போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை பற்றி சொல்கிறது. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றது ஆண்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஆண்கள் உயர்கல்வி, அதாவது கல்லூரியில் சேரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மாதம் மாதம் 1000 ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ இதில் மொத்தம் எவ்வளவு பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுமை பெண் திட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 லட்சம் பெண்கள் பயனாளிகளாக இருப்பாங்க. நம்ம தமிழ் புதல்வன் திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5,40,511 ஆண்கள் பயனாளிகளாக இருக்காங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான டேட்டாஸ்.
அடுத்து பாருங்க, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் தான் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையும் வச்சிருக்காரு. ஓகே, அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த அமைச்சகமும் வருது. ஓகே, அடுத்து பாருங்க, இதில் பெருசாக உங்களுக்கு இருக்காது. அதனால நான் இதில் நமக்கு என்னன்னா எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பாருங்க, கல்லூரி கனவு திட்டம். ஓகேவா, இந்த கல்லூரி கனவு திட்டம் எதற்காக அப்படின்னா, இப்போ 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு மாணவர்கள் அடுத்து எதை நம்ம சூஸ் பண்றது, உயர்கல்வி எதை படிக்கிறது அப்படின்ற குழப்பம் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா அரசு என்ன பண்ணுது, நிவர்த்தி செய்து அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து உயர்கல்வியில் நீங்கள் என்ன மாதிரி படிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கணுமா, இல்லை பார்த்தீங்கன்னா பொறியியல் சம்மந்தமாக படிக்கணுமா, இல்லை கலை அறிவியல் படிக்கணுமா, உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குது, என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்கல்வி சார்ந்த வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியது தான் இந்த கல்லூரி கனவு திட்டம் அப்படின்றது. இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் ஓகேவா, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே 2026 வரையிலான டேட்டாஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் குறிப்பாக பிப்ரவரி 17க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா. ஓகே பாருங்க, அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,68,000 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பயனாளியாக இருக்காங்க. எதில் அப்படின்னா கல்லூரி கனவு திட்டத்தில். அடுத்து பாருங்க, நான் முதல்வன் திட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிஎம் இருக்கார் இல்லையா, ஸ்டாலின் அவர்களுடைய கனவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த திட்டத்தை கேட்பாங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டம். ஓகேவா, இதில் திறன் சான்றிதழ் பெற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கறது. ஓகேவா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறை சார்ந்த திறன் பயிற்சி கொடுத்து அவங்கள வேலையில் அமர்த்துவதற்கான ஒரு முக்கியமான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது. அதில் திறன் சான்றிதழ் பெற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையில் கிட்டத்தட்ட 48,65,050 பேர் பார்த்தீங்க அப்படின்னா திறன் சான்றிதழ் பெற்றிருக்காங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த ஸ்கீம் என்னன்னா, இப்போ நடந்த குரூப் 2A மெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கேட்டிருந்தாங்க வெற்றி நிச்சயம் திட்டம். ஓகேவா, இந்த வெற்றி நிச்சயம் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அமைப்பு இதை ஆக்சுவலி தமிழக அரசினுடைய திட்டம், ஆனால் எந்த அமைப்பு இதை எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம். இது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி நிச்சயம் அப்படின்ற திட்டத்தை எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த திறன் பயிற்சி அளித்தல். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலைஞர் கைவினை திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 கைவினை திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு சார்ந்த திறன் பயிற்சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஏதாவது பார்த்தீங்க ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம விவசாயம் சார்ந்த திறன் பயிற்சியாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயந்திரம் சார்ந்த திறன் பயிற்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி திறன் பயிற்சி கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி நிச்சயம் அப்படின்ற திட்டம். இந்த திட்டத்தை எந்த அமைப்பு செயல்படுத்துதுன்னு கேட்பாங்க, திறன் மேம்பாட்டு கழகம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் இந்த வெற்றி நிச்சயம் அப்படின்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா வழிநடத்துது. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடியது. அதாவது திறன் பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்புக்கு ஏற்ற வகையில் மாணவர்களையோ அல்லது பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பணிக்கு செல்ல விரும்புபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலம் திறன் பயிற்சி பெற்று செல்லுவாங்க. குறிப்பாக இதில் பயனாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா 70,500 பேர் பார்த்தீங்கன்னா பயனாளிகளாக இதுவரையில் இருந்திருக்காங்க. இதுவரையில் இவர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டு வேலையிலும் பார்த்தீங்கன்னா அமர்த்தப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, குடிமை பணி தேர்வு 2025. ஓகேவா, யூபிஎஸ்சி தேர்வு இருக்கு இல்லையா, அதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து 59 பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஓகேவா, யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 2025ல் 59 பேர் வெற்றி பெற்றாங்க. அதில் 52 நபர்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் முதல்வன் திட்ட பயனாளிகள். ஓகேவா, நான் முதல்வன் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசு என்ன பண்ணும், ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். அதன் மூலம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா மேலாண்மை கல்லூரி சென்னையில் இருக்கு இல்லையா, அங்கே பயிற்சியும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போது இந்த குடிமை பணி தேர்வு 2025 ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 59 பேர் வெற்றி பெற்றாங்க. அதில் 52 பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்ட பயனாளிகளாக இருந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்கள், ஊரக வளர்ச்சி. இந்த ஊரக வளர்ச்சியில் காந்தியோடைய ஒரு கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு லட்சிய கிராமத்தை உருவாக்குவது என்பது எந்த வகையிலும் ஒரு லட்சிய இந்தியாவை உருவாக்குவதை விட சளைத்ததில்லை.
ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சிய கிராமத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வல்லரசான ஒரு இந்தியாவை உருவாக்கக்கூடிய நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா. ஒரு லட்சிய கிராமத்தை உருவாக்குவது என்பது எந்த வகையிலும் ஒரு லட்சிய இந்தியாவை உருவாக்குவதை விட சளைத்ததில்லை. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் அப்படின்றத காந்தி சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியமான கூற்று. இந்த கூற்று யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நிறைய கூற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, கலைஞர் கனவு இல்ல திட்டம். ஓகேவா. கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2030க்குள்ள 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள். ஓகேவா. ஒரு சர்வே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 8 லட்சம் கூரை வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த கூரை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்காக தான் கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டு அதற்கு நிதி உதவியும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கொடுக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு இலக்கு வைக்கிறாங்க. ஓகேவா. 2030க்குள்ள இந்த 8 லட்சம் கூரை வீடுகளையும் கான்கிரீட் வீடுகளாக மாற்றணும் அப்படின்றது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்சத்திற்கு மேற்பட்ட வீடுகள் வந்து ஒதுக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. இதில் வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஓகேவா. எத்தனாவது திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா 949வது திருக்குறள். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த நோயினுடைய அளவு, அதனுடைய காலம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு முறையான அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் செஞ்சால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிழைக்கலாம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறள் வந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டினில் கேட்கலாம். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஓகே. அடுத்து பாருங்க, இந்த திட்டம் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸாமே வராது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம் நிறைய வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். மக்களை தேடி மருத்துவ திட்டம் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியில் சாமனப்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 2021 இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க. ஓகேவா. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள். ஓகேவா. தொற்றா நோய் இருக்கு இல்லையா, இப்போது சர்க்கரை வியாதி, இந்த மாதிரி தொற்றா நோய்கள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த தொற்றா நோய்கள் சம்பந்தமான சிகிச்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலமாக பயனாளிகள், அதாவது வந்து நோய் தொற்று உள்ளவர்களுடைய அந்த வீட்டுக்கே சென்று அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சிகிச்சை அளிப்பாங்க. ஓகேவா. அப்போது மக்களை தேடி மருத்துவம். அப்போ மக்களை தேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மருத்துவ பணியாளர்கள் சென்று இந்த மாதிரி தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகளை செஞ்சு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த மருந்து மாத்திரைகள் வந்து விநியோகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்முறை சேவை பெற்றவர்கள், முதன்முறை அப்படின்னா முதல்ல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போய் என்ன பண்ணுறாங்க, அணுகுறாங்க. ஓகேவா. அப்படி அணுகி அவங்களுக்கு சேவை வழங்கியதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2.55 கோடி பயனாளிகள். ஓகேவா. 2,55,00,000 பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா முதன்முறை சேவை பெற்றிருக்காங்க. தொடர் சேவையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4.75 கோடி பேர். ஓகேவா. 4,75,00,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர் சேவை அப்படின்றது இவங்க முதன்முறை சேவை கிடையாது, இவங்க திரும்ப ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சேவை பெற்றிருப்பாங்க, அடுத்தடுத்த சேவைகளையும் இவங்க பெற்றிருப்பாங்க. அப்போ தொடர் சேவை பெற்றவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.75 கோடி. இதே முதன்முறை சேவை பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2.55 கோடி பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதன்முறை சேவை அப்படின்றது பெற்றிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். 2024 வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய இடைநிலை செயலணி விருது. ஓகேவா. ஐநாவுடைய இடைநிலை செயலணி விருது வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு வழங்கப்பட்டது. இப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் இந்த தொற்றா நோய் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி முறையான சிகிச்சையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ தொற்றா நோயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் போய் காட்ட மாட்டாங்க. ஓகேவா. மருத்துவமனையை நாடி செல்ல மாட்டாங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டயாபிட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டறியப்பட்டிருக்காங்க. எந்த திட்டத்தில் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம். இந்த திட்டத்தினுடைய செயல்பாடு, இந்த திட்டத்தினுடைய அந்த செயல்படக்கூடிய தன்மை, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2024 ஐநா இடைநிலை செயலணி விருது அப்படின்ற ஒரு விருதை வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஓகேவா. இந்த திட்டத்தில் மொத்த பயனாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,11,916 பேர். ஓகேவா. செலவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 493 கோடி.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நெடுஞ்சாலைகளில் செல்லும்போது சாலை விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சாலை விபத்து ஏற்பட்டவர்கள் அது வெளி மாநிலமாக இருக்கலாம், அல்லது வெளிநாடாக இருக்கலாம், அல்லது உள்ளூர் பகுதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனைகளில் ஓகேவா அந்த வந்து பார்த்தீங்கன்னா உயிர் காக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் வரையிலான செலவு வந்து பார்த்தீங்கன்னா அரசே வந்து ஏற்றுக்கும். ஓகேவா, அதான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஓகே, அடுத்து பாருங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம். இந்த முகாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டோட்டலாக எவ்வளோ நடத்தப்பட்டது அப்படின்னா 1206. இதில் பயனாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17,82,687 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகள். இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு திட்டத்தையும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வாரியாக பார்க்க போகிறோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. இது ரொம்ப முக்கியமானதுங்க. கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 14 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா அரசு கொடுக்க இருக்கிறதா முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகேவா, அதே மாதிரி அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம். ஓகேவா, இது எங்கே அமைக்கப்பட்டிருக்கு? காஞ்சிபுரத்தில் இருக்கு. அடுத்து பாருங்க, தொழில் வளர்ச்சி. நம்ம தமிழக அரசு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. என்ன இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். ஓகேவா, $1 ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை எட்டணும் அப்படின்ற நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு நிர்ணயிச்சிருந்தாங்க. அந்த இலக்கு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2030. தமிழ்நாட்டில் அறிவுசார் நகரம் மற்றும் உலகளாவிய நகரம் எங்கே அமைக்கப்பட இருக்கு அப்படின்னா சென்னை பகுதியில். ஓகேவா, சென்னை அந்த ஈசிஆர் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறாங்க. அறிவுசார் நகரம் உலகளாவிய நகரம் எங்கே அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, சென்னையில். அடுத்து பாருங்க, இந்தியாவின் மிகப்பெரிய பணியாளர் விடுதி எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பெரும்புதூர். இந்தியாவின் மிகப்பெரிய பணியாளர் விடுதி எங்கே அமைக்கப்பட இருக்கு அப்படின்னா திருப்பெரும்புதூரில் வந்து அமைக்க இருக்கு. ஓகேவா, இதுக்கு நிதி வந்து பார்த்தீங்கன்னா 706 கோடி ஒதுக்கி இருக்காங்க. படுக்கை வசதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18,720 பேர். இங்கே பார்த்துக்கோங்க, ஒரே அந்த பில்டிங் வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18,720 படுக்கை வசதிகளோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணியாளர் விடுதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அமைக்க இருக்கு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 706 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. இடம் எங்கன்னு கேட்பாங்க, திருப்பெரும்புதூர். ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 2024-25 தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, 11.19%. ஓகேவா, இதில் தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் இருக்குது. ஏன்னா இரட்டை இலக்க வளர்ச்சியை வந்து நம்ம எட்டியிருக்கோம். அப்போ 2024-25 தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 11.19%. தேசிய அளவில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. அதே மாதிரி மின்னணு ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக விளங்குது. கிட்டத்தட்ட 41.23% வந்து பார்த்திங்கன்னா மின்னணு ஏற்றுமதி நம்ம வந்து வச்சுருந்துருக்கோம். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவும் அதே மாதிரி கர்நாடகாவும் தான் இந்த மின்னணு ஏற்றுமதியில், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிப்பாங்க. ஓகேவா, அதிகப்படியான ஏற்றுமதி அங்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா 41.23% அளவில் ஏற்றுமதியோட முதன்மை மாநிலமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 32 மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தகவல் தொடர்பான ஏற்றுமதியில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது 38 மாவட்டத்தில் 32 மாவட்டங்களில் இருந்து தகவல் தொடர்பு சம்பந்தமான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி அப்படின்றது பதிவாயிருக்கு. இது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன். ஓகேவா, இந்த மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2030. ஓகேவா, தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030. இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 கோடி நிதி வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒதுக்கியிருக்கு. இந்த ரொம்ப முக்கியமான மிஷன், அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அடுத்து பாருங்கள், செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம், செமிகண்டக்டர் வடிவமைப்பு சோதனை மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திறன் மையம். இது எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னா தரமணியில் அமைக்கப்பட இருக்குது. ஓகே, ரொம்ப முக்கியமானது. செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பு சோதனை கட்டமைப்பு மேம்பாட்டு திறன் மையம் எங்கே அமைக்க இருக்காங்கன்னா தரமணி. எந்த அமைப்பு சேர்ந்து அமைக்க இருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அமைக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், புதிய கப்பல் கட்டக்கூடிய தளம், புதிய கப்பல் கட்டும் தளம் எங்கே அப்படின்னா தூத்துக்குடியில் அமைய இருக்குது. எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5200 கோடி நிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. 5200 கோடி நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இணைந்து செய்ய போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசும் வஉசி துறைமுக ஆணையமும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் கட்டும் தளத்தை அமைக்க இருக்காங்க. அதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? 5200 கோடி நிதி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. எம்எஸ்எம்இ குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், ஓகேவா, இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கைவினை திட்டம், இந்த திட்டத்தில் எத்தனை கைவினை தொடர்பான தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 25 வகையான கைவினை தொழிலுக்கு வந்து பயிற்சியும் அதற்கான ஊக்கத்தொகையும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு வர்த்தக வரவு தள்ளுபடி முறை திட்டம், ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். தமிழ்நாடு வர்த்தக வரவு தள்ளுபடி முறை திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தங்களின் சேவைக்கான தொகையினை விரைந்து பெறுவதற்காக, ஓகேவா. இப்போ அவங்க சேவைக்கான தொகையை வந்து முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் தான் நம்ம வந்து பெறுற மாதிரி இருக்கும், ஓகேவா. நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, அதை எளிமையாக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக விரைவாக பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தமிழ்நாடு வர்த்தக வரவு தள்ளுபடி முறை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு, ஓகேவா. இதுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5171 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பயனாளி நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இந்த எம்எஸ்எம்இல எவ்வளவு நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1461 நிறுவனங்கள் வந்து பயனடைஞ்சிருக்கு. அப்போ தமிழ்நாடு வர்த்தக வரவு தள்ளுபடி முறை திட்டம் யாருக்கானது அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கானது? குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கானது. எதுக்காக அப்படின்னா அவங்க சேவைக்கான தொகையினை விரைந்து பெறுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பத்துறை, ஓகேங்க, பாருங்க, ஒன்றிய அரசின் மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் பாருங்க, ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 38 மாவட்டங்களில் 38 மாவட்டத்தில் 32 மாவட்டங்கள் தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை பதிவு செய்திருக்கு. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றிய அரசு, மத்திய அரசினுடைய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ இதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் 32 மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் கொள்கை, ஓகேவா, நாட்டிலே முதன்முறையாக தமிழக அரசு தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் கொள்கை, ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. இந்த கொள்கையை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்து பாருங்க, கண்ணாடி இழை கம்பி வட இணைப்பு, ஓகேவா, தமிழக அரசினுடைய ஒரு முக்கியமான திட்டம் தான். அனைத்து கிராம பஞ்சாயத்துகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் நெட்வொர்க்கோட இணைக்கணும் அப்படின்றது, ஓகேவா. கண்ணாடி இழை கம்பி வட இணைப்பு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12525 கிராம பஞ்சாயத்துக்கள்லையும் இந்த திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட போகுது. அதில் பணி முடிப்பு, ஓகேவா, இதுவரையில் பணி முடிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 11953 கிராமங்களில் பஞ்சாயத்துக்களில் இந்த பணி அப்படின்றது முடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 95% பணிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இந்த பணிகள் இன்னும் கூடிய விரைவில் 100% என்ன பண்ணும், முடிக்கப்படும். அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 12525 கிராம பஞ்சாயத்துக்களையும் கண்ணாடி இழை கம்பி வட இணைப்பு மூலம் என்ன பண்ண போகிறாங்க, இணைக்க போகிறாங்க. அப்போ இதை செயல்படுத்தக்கூடிய நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கண்ணாடி வலையமைப்பு நிறுவனம், ஓகேவா. இந்த நிறுவனம் தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்க, எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி வெள்ளிமலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீரேற்ற மின் திட்டம் ஒன்று அமைக்க போகிறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மெகாவாட் திறனுடையது. எவ்வளோ மெகாவாட் திறனுடையது? 1000 மெகாவாட் திறனுடைய ஒரு நீரேற்ற மின் திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே அமைக்கப்பட இருக்குன்னா கன்னியாகுமரி வெள்ளிமலையில் வந்து அமைக்கப்பட இருக்குது. இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வந்து பார்த்திங்கன்னா 5320 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது மற்றும் தனியார் துறை, ஓகேவா, ரெண்டும் சேர்ந்து தான், பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய போகிறாங்க. இந்த திட்டத்தை வடிவமைக்கவும் போகிறாங்க, ஓகேவா. அப்போ கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலையில் இந்த நீரேற்ற மின் திட்டம் அப்படின்றது அமைக்கப்பட போகிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் வளர்ச்சி குறியீடு 2024-25, ஓகேவா, காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு வந்து முதலிடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேவா. காலநிலை செயல்பாடு அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் குறைப்பு,
ஓகேவா. அதே மாதிரி மாசுக்களை குறைத்தல், காடுகளுடைய பரப்பு அதிகரித்தல். கிட்டத்தட்ட தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா 100 புதிய காடுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான காலநிலை செயல்பாடு, ஓகேவா, காலநிலை செயல்பாடுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்கரையை சுத்தம் செய்யறது, ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி வரையாடு திட்டம், அந்த வரையாடுகளை பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி பசுமை இயக்கம், அதே மாதிரி காலநிலை மாற்ற நிறுவனம், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு செயல்படுத்திக்கிட்டே வராங்க. அப்போ இதையெல்லாம் நோக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய நிதி ஆயோக் அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த நிதி ஆயோக் அமைப்பு வந்து ஒரு வளர்ச்சி குறியீடை வந்து வெளியிடுறாங்க 2024-25க்கானது. அதில் காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் கொடுக்குறாங்க. ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 20. ஒட்டுமொத்தமாக ராம்சார் தலங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது, ஓகேவா, நான் சொல்கிற டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2, 2026 வரையில் ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 98. எவ்வளோ? 98. சரி, ஓகே. இந்த 98ல் புதுசாக வந்து 2 அறிவிக்கப்பட்டது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா வனவிலங்கு சரணாலயம், ஓகேவா, பாட்னா பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் சான்தனியா அப்படின்ற ஒன்று, ஓகேவா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத், ஓகேவா. இந்த ரெண்டும் சேர்த்து தான் 98. இப்போ இந்தியாவில் எவ்வளவு ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 98 ராம்சார் தலங்கள் இருக்குது. இப்போது இந்த ராம்சார் தலங்கள் பொறுத்த வரைக்கும் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஈரநிலங்களை பாதுகாக்கிறது, ஓகேவா. இந்த ராம்சார் மாநாடு அப்படின்றது ஈரானில் நடந்திருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 பிப்ரவரி 2, ஓகேவா. இந்த ராம்சார் தலங்களுக்கான மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஈரானில் ராம்சார் அப்படின்ற இடத்துல நடந்தது. இது எதுக்காக அப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாக்கணும், அதனுடைய சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் கருதி இந்த மாநாடு நடத்தப்பட்டு அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக 1971 பிப்ரவரி 2 நடந்தது. இந்த பிப்ரவரி 2 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலக ஈரநில தினம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்தியா எப்போ சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 1982 பிப்ரவரி 1 வந்து இந்தியா சேர்ந்துருக்கும், ஓகேவா. ஓகே, ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்க, இந்திய அரசின் மேலாண்மை செயல்திறன், ஓகேவா, மதிப்பீட்டு தரவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வெளியிட்டாங்க. இந்திய அரசின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டு தரவரிசை எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 2022. அதில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கு வந்து முதலிடம் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய உயிரியல் பூங்காவை பராமரிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை பராமரிக்கிறது, இதனுடைய செயல்திறன், சுற்றுலா பயணிகள் உள்ளே வந்து அவங்க சேஃபாக போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா மதிப்பீட்டு தரவரிசை 1 2022 வெளியிட்டாங்க. அதில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா முதலிடம் பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, கடற்பசு பாதுகாப்பகம், ஓகேவா. இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பாக் வளைகுடா, ஓகேவா, பாக் வளைகுடா 2025 சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு, ஓகேவா. இது தமிழக அரசின் முயற்சியால் அமைக்கப்பட்டது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் கடற்பாசு பாதுகாப்பகம், இது தமிழ்நாடு அரசு அறிவித்தாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் வளைகுடா பகுதியில். இது 2025 சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தினுடைய அங்கீகாரத்தை வந்து பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், பசுமை முயற்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலீல் ஜிப்ரானுடைய ஒரு கூற்று ஒன்று சொல்லியிருப்பாங்க. ட்ரீஸ் ஆர் போயம்ஸ், தி எர்த் ரைட்ஸ் அப்பான் தி ஸ்கை, வி ஃபெல் தெம் டவுன் அண்ட் டர்ன் தெம் இன்டு பேப்பர் தட் வி மே ரெக்கார்ட் அவர் எம்டினஸ், ஓகேவா. இது யார் சொன்னா அப்படின்னா கலீல் ஜிப்ரான் சொல்லியிருப்பார். அதை தமிழில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. வானத்தை நோக்கி ஓடி வரைந்திட துடிக்கும் கவிதைகளே மரங்கள், எனினும் நாம் மரங்களை சாய்த்து நம் வெறுமையினை நிரப்பிட வெறும் காகிதம் செய்ய துணிகிறோம், ஓகேவா. நம்ம என்ன பண்ணுறோம், மரத்துலேருந்து மரக்கூழை எடுத்து அந்த மரக்கூழின் மூலம் காகிதம் செய்கிறோம். அவர் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. வானத்தை நோக்கி ஓடி வளைந்திட துடிக்கும் கவிதைகளே மரங்கள். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானத்தை நோக்கி ஓடி வளரணும் அப்படின்றதான் அதனுடைய நோக்கம். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, கவிதையோடு ஒப்பிட்டு சொல்கிறாரு. எனினும் நாம் மரங்களை சாய்த்து நம் வெறுமையினை நிரப்பிட வெறும் காகிதம் செய்ய துணிகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலீல் ஜிப்ரான் சொல்லியிருக்காரு. இந்த கூற்று யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், பசுமை தமிழ்நாடு இயக்கம். இதனுடைய இந்த அமைப்பு எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வனக்கொள்கை இருக்கு இல்லையா, தேசிய வனக்கொள்கையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வனக்கொள்கையில்
இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் காடுகளுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 33% வனப்பரப்பை கொண்டு இருக்கணும். ஓகேவா? தமிழகத்தில் இந்த 33% வனப்பரப்பு கிடையாது. அப்போ இந்த காலநிலை இயக்கம் இருக்கு இல்லையா, பசுமை தமிழ்நாடு இயக்கம், இந்த இயக்கம் என்ன இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% வனப்பரப்பை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு 100 புதிய காடுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா இந்த 33% வனப்பரப்பை நோக்கி போகிறதுக்காக. அடுத்து செம்மொழி பூங்கா. செம்மொழி பூங்கா எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கோவையில். எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. நிதி எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 208 கோடி நிதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டது. அப்போ செம்மொழி பூங்கா எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. கோவை. தொல்காப்பிய பூங்கா பொறுத்த வரைக்கும் சென்னை அடையாறு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 58 ஏக்கரில் 42 கோடி நிதியில் வந்து இந்த தொல்காப்பிய பூங்கா வந்து அமைக்கப்பட்டது. போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஜிடி நாயுடு பாலம் எங்கே அமைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. கோவை. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 10.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஜிடி நாயுடு பாலம் வந்து அமைக்கப்பட்டது. நிதி வந்து 1791 கோடி நிதியில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஜிடி நாயுடு பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கோவை. வேலு நாச்சியார் பாலம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை. கிட்டத்தட்ட 150 கோடியில் அமைக்கப்பட்டது. எவ்வளவு நீளம் அப்படின்னா 1.2 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் SC/ST நலத்துறை. ஆல் மென் are created equal, the greatest fundamental principle upon which our free institutions rest. ஓகேவா? ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வந்து சொன்ன ஒரு கூற்று. ஓகே பாருங்க, யுனெஸ்கோடைய ஆசிய பசிபிக் விருது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா தஞ்சை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய துக்காட்சி அருள்மிகு அபத்த சகாயேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோடைய ஆசிய பசிபிக் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் 2024 சுற்றுலாத்துறையில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் தமிழகத்தில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 30.68 கோடியும், அதே மாதிரி வெளிநாட்டு பயணிகள் வந்து 11.61 லட்சம் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30.79 கோடி. ஓகேவா? சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2024 பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ சுற்றுலாத்துறையில் நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்குது. தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல யார் அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், உலகளாவிய சுற்றுலா மாநாடு 2026 எங்கே நடைபெற்றது அப்படின்னா மாமல்லபுரம். முதலீடு எவ்வளோ ஈர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,794 கோடி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. இதில் 127 நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அப்போது உலகளாவிய சுற்றுலா மாநாடு 2026 எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. மாமல்லபுரம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மருத்துவ மதிப்பு பயண உச்சி மாநாடு 2025 நடத்தப்பட்டது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் நடத்திருப்பாங்க. இந்த மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பகுதியினுடைய சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக. அடுத்து பாருங்க, சிறந்த சுற்றுலா கிராமம் 2023 மத்திய அரசு வந்து அறிவிச்சாங்க. அப்போ சிறந்த சுற்றுலா கிராமத்தில் தமிழகத்தில் இருந்து ஒரு 2 கிராமங்கள் இடம்பெற்றது. உள்ளாடா அப்படின்றது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். வேட்டைக்காரன் புதூர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிராமம். ஓகேவா? அப்போ சிறந்த சுற்றுலா கிராமம் 2023 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளடா நீலகிரி, வேட்டைக்காரன் புதூர் வந்து பார்த்தீங்கன்னா கோவை. அடுத்து பாருங்க, சென்னை ஒன்று செயலி. ஓகேவா? சென்னை ஒன்று செயலி இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு செயலி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஒன்று செயலி. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல வந்து ரீச் ஆகும், எவ்வளவு அமௌண்ட்டு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வரைக்கும் இதை 10.5 லட்சம் பேர் பதிவிறக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. தினமும் வந்து பார்த்திங்கன்னா 70,000 பயணிகள் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேவா? தினமும் 70,000 பயணிச்சீட்டை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ரொம்ப முக்கியமானது. சென்னை ஒன்று செயலி எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு செயலி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கும். சென்னை மாநகராட்சி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கும். பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் கலைஞர் பன்னாட்டு மையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா முட்டுக்காடு ECR சாலையில் அமைக்க போகிறாங்க. ஓகேவா? இது பொதுப்பணித்துறை தான் இந்த கலைஞர் பன்னாட்டு மையத்தை வந்து அமைக்கிறாங்க.
அடுத்து பாருங்க, பெண் அரசு அலுவலர்களுக்கான மகப்பேறு விடுப்பு முன்னாடி வந்து 9 மாதம் இருந்தது. தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12 மாதங்கள் அவங்களுக்கு மகப்பேறு விடுப்பு அப்படின்றது கொடுக்கப்படுது. மக்கள் குறை தீர்ப்பு, ஓகேவா, மக்களுடன் முதல்வர் திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 4835 முகாம்கள் நடத்தப்பட்டு 23.50 லட்சம் மனுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்வு காணப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் போடப்பட்டு அதில் வந்து 38.53 லட்சம் மனுக்கள் வந்து தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் வற்புறுத்தல் நடவடிக்கை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கொண்டு வந்திருக்கு. ஓகேவா, 2025. இந்த சட்டம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிதி நிறுவனத்துக்கிட்ட இருந்து யாராவது கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா வற்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி வந்து கடன் வசூலிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம். ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காலை நேரங்கள்ல ஒரு 7 மணிக்குள்ளேயோ அதே மாதிரி இரவு நேரங்கள்ல ஒரு 7 மணிக்குள்ளேயோ என்ன பண்ண முடியாது, அந்த பினான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் கடன் வாங்கின நபர்கிட்ட போய் கடன் வசூலிக்க கூடாது. அதே மாதிரி பேசக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அந்த பேசக்கூடிய முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகரிகமான முறையில பேசணும். ஓகேவா, அவங்க கடன் வசூலிக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய கடன் வாங்கினவரும் அந்த பினான்ஸ்ல வேலை செய்யற 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இணக்கமா செயல்படணும் அப்படின்றத இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பொருளாதார குற்றங்களை 1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இப்ப பொருளாதார குற்றங்கள்லாம் இந்த தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படல. பட் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதற்கான உரிய சட்ட திருத்தத்தையும் அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கொண்டிருக்கு. அடுத்து பாருங்க, இப்போ இந்த முக்கியமான ஒரு சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யக்கூடிய திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இப்ப பெண்களை கேலிவதல் செய்யுது, அதே மாதிரி வந்து பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தல், இதே மாதிரி டிஜிட்டல் புகைப்படங்களை வந்து பாத்தீங்கன்னா தவறா வெளியிடுதல், இந்த மாதிரியான புகார்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடனடியான தண்டனை அப்படின்றது கிடைக்கும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருத்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 450 பாதுகாப்பு ஆணைகள் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிச்சிருக்காங்க. எவ்வளவு பாதுகாப்பு ஆணை பிறப்பிச்சிருக்காங்கன்னா 450. அதே மாதிரி போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வி அதே மாதிரி பொது இடங்கள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அந்த விழிப்புணர்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாடல் மூலமா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடக வடிவிலையோ எல்லா முறையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விழிப்புணர்வு அப்படின்றது ஏற்படுத்தப்படுது. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா விளம்பரங்கள் மூலம் இருக்கலாம், போஸ்டர்கள் மூலம் இருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட 17,000க்கு மேற்பட்ட போதை எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, போதை எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த மன்றத்தோடைய வேலை என்ன அப்படின்னா அங்க போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அதே மாதிரி போதை பழக்கத்திற்கு எதிரான தூதுவர்கள் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினரா இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு முக்கியமான டேட்டா. அதுக்கப்புறம் பதிவுத்துறை பாருங்க, ஸ்டார் 3.0. ஓகேவா, இதை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்திற்கு நேரில் வராமலே ஆவணப்பதிவு செய்யக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஸ்டார் 3.0. இதுல ஸ்டார் 1.0 வந்து 2018ல தொடங்கினாங்க. ஓகேவா, அதோடைய நீச்சி தான் இந்த ஸ்டார் 3.0 அப்படின்றது. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அலுவலகத்தை அணுகாமலே நேரடியாக ஆன்லைன் மூலம் என்ன பண்ணிக்கலாம், ஆவணப்பதிவு செஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, பேரிடர் மேலாண்மை கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா இதுதான். ஓகேவா, இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துக மாதிரி கேட்கலாம், அல்லது பொருந்தாதது கேட்கலாம், எது சரியான இணை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். 2022 மான்ஸ் புயல். ஓகேவா, 2022ல என்ன புயல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடை தாக்கியது அப்படின்னா மான்ஸ் புயல். 2023ல மிக்ஸாம், 2024ல பெஞ்சால், 2025 மித்வா. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வணிகர்கள் தினம் அறிவிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னு கேட்பாங்க, மே 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா வணிகர்கள் தினம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 16வது நிதிக்குழு மாநிலங்களுக்கான பங்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா 41%. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிதிக்குழுவும் இதே அளவு பங்கு தான் சொல்லியிருப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்து பாருங்க, மாநிலத்தின் சொந்த வருவாய் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026-27 பினான்சியல் இயர்ல 11.15% வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க, பினான்சியல் இயர் 2026-27 மொத்த வருவாய் வரவினம் பாத்தீங்கன்னா 3,44,576 கோடி. அதே மாதிரி செலவினத்தை பொறுத்த வரைக்கும் 3,93,250
72 கோடி. ஓகேவா? இதுக்கு இடையில இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். அப்ப நிதி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் 3% இருக்கு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,21,949 கோடி. ஓகேவா? மூலதான செலவுக்கான செலவினங்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 59,562 கோடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூலதான பணிக்கான செலவினத்திற்கு நம்ம செலவிடுறோம். ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். அடுத்து பாருங்க குறியீடு. ஓகேவா? ஏற்றுமதி தயார்நிலை குறியீடுல தமிழகம் வந்து முதன்மை இடத்தை பெற்றிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு அப்படின்றது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. அதே மாதிரி மின்னணு மற்றும் மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில இந்தியாவிலே, அதாவது தேசிய அளவுல தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல 100 சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 17 உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதன் அடிப்படையிலும் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கு. அதே மாதிரி நிதி ஆயோக் வெளியிட்ட வறுமை குறியீடுல தமிழ்நாட்டினுடைய வறுமை அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.43% இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு வறுமை இருக்கு? 1.43% இருக்கு. அடுத்து பாருங்க, நெல்லும் உயிரென்றோ நீரும் உயிரென்றோ மன்னன் உயிர்த்த மலர்தலை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டை நமக்கு மேற்கோள் வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாடுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஓகேவா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 2025-26 எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. பெயரளவு உற்பத்தி வந்து 14.5%. ஓகேவா? பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 14.5%. அதே மாதிரி உண்மையான வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 9%. உண்மையான வளர்ச்சி விகிதம் 9%. சராசரி பணவீக்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5.5%. 2027-28 நிதியாண்டுல இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 14% இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அரசினுடைய சொந்த வருவாய் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 2,29,579.12 கோடி அளவுல அரசினுடைய சொந்த வருவாய் இருக்கு. வரி அல்லாத வருவாயை பொறுத்த வரைக்கும் 2,71,703 கோடி அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வரி அல்லாத வருவாய் இருக்கு. இப்போ ஒன்றிய வரிகள்ல இருந்து நமக்கு மாநில அரசினுடைய பங்கா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 62,530 கோடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய வரிகள்ல இருந்து மாநில அரசு பங்கா கிடைக்குது. ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய உதவி மானியம் சப்சிடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 24,761 கோடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி நமக்கு கிடைக்குது. அப்போ ஒன்றிய அரசின் பங்குடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்த மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு புதிய முறையை கையாண்டிருக்காங்க. ஓகேவா? SNA ஸ்பார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய முறை ஒன்றிய அரசு கையாண்டிருக்கு. இந்த முறையின் அடிப்படையில் நமக்கு நிதி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வருவாய் செலவினத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3,93,271 கோடி அளவுக்கு இருக்கு வருவாய் செலவினம். பொது கடனுக்கான வட்டி மட்டும் நம்ம எவ்வளவு செலுத்துறோம் ஆண்டுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 78,677 கோடி. ஓகேவா? கிட்டத்தட்ட 78,000 கோடி அளவுக்கு வந்து நம்ம பொது கடனுக்கான, அரசாங்கத்தினுடைய பொது கடனுக்கான வட்டி மட்டும் நம்ம செலுத்துறோம். வருவாய் மற்றும் நிதிக்கு பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 48,696 கோடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3%. ஓகேவா? 3%. கடன் பெற திட்டம் அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து எவ்வளவு கடன் பெற போறாங்க அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,79,809 கோடி அளவுக்கு நம்ம கடன் பெற அரசு வந்து திட்டம் தீட்டிருக்கு. ஓகே, ஒவ்வொரு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பார்ப்போம். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு 48,534 கோடியும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் 8,505 கோடியும். விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் 718 கோடியும். தொழிலாளர் நலத்துறையை பொறுத்த வரைக்கும் 1,996 கோடியும். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் 22,090 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் 13,662 கோடியும். பொதுப்பணியை பொறுத்த வரைக்கும் 1,694 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. தகவல் தொடர்புக்கு எப்பவுமே கம்மியான நிதி தான் ஒதுக்குவாங்க. 219 கோடி நிதி வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. MSME பொறுத்த வரைக்கும் 1,943 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. வீட்டு வசதி மற்றும் நகராட்சி துறைக்கு 7,547 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் 1,471 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வருவாய்த்துறையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5,463 கோடியும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 17,088 கோடி ஒதுக்கியிருக்காங்க. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறையை பொறுத்த வரைக்கும் 718 கோடியும். ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு.
தொழிலாளர்களுக்கு துறைக்கு வரைக்கும் 1096 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. நீர்வளத்தை பொறுத்த வரைக்கும் 10,076 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எரிசக்திக்கு 18,091 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களுக்கு 21,132 கோடியும், போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. SC/ST நலன்களுக்காக கிட்டத்தட்ட 3,934 கோடியும், ஓபிசி அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான நிதி ஒதுக்கீடு 1,634 கோடி ஒதுக்கி இருக்காங்க. நகராட்சி நிர்வாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 28,227 கோடியும், சுற்றுலாத்துறைக்கு 1,394 கோடியும், கூட்டுறவுத்துறைக்கு 17,068 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மீன்வளம், பால்வளம், அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு இதுக்கான தொகை வந்து பாத்தீங்கன்னா 4,435 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. கைத்தறி கதருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,943 கோடியும், மனித மேலாண்மைக்கும் உள்துறை ஆயத்தீர்வை மதுவிலக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 17,111 கோடி ஒதுக்கி இருக்காங்க. நீதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேவா 2,455 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம வந்து பட்ஜெட் முடிச்சிருக்கோம். இந்த பட்ஜெட்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல வரக்கூடிய டாபிக்ல இது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த பட்ஜெட் அப்படின்றது. தமிழக அரசு வெளியிட்ட இடைக்கால பட்ஜெட், இந்திய அரசு வெளியிட்ட முழு ஆண்டுக்கான பட்ஜெட், அவங்களுடைய பொருளாதார ஆய்வறிக்கை, தமிழக அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் படிச்சுதான் ஆகணும்.